தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் கூட்டத்தினுடைய முடிவில் இன்னும் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ரமேஷ், இந்த கூட்டத்தில் அஜித் பவார் கலந்து கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு சில செய்திகள் வந்தது. அது சரியானதா? அஜித் பவார் வரல அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இன்னும் வேற அரசியல் பின்னணிகள் அதில் யோசிக்க வேண்டியிருக்கு. நிச்சயமா இன்றைய கூட்டத்தில் அஜித் பவார் கலந்து கொள்ளவில்லை என்பது உண்மைதான். அவருடைய பிரசன்ஸ் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இந்த பாஜக மேலிடத்தோடு அவர் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக மகாராஷ்டிராவிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் கிடைக்கிறது. இவை மட்டுமின்றி அங்கு மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தேர்தலின் போதும் சரி, தேர்தல் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையின் போதும் சரி, தேசியவாத காங்கிரஸ் கட்சியை பாஜக ஓரம் கட்டியது என்கிற சில மனக்குமுறல்களை அவர்கள் வெளிப்படுத்த தொடங்கி இருக்கின்றனர். அதனுடைய வெளிப்பாடாகவும் அவர் இந்த கூட்டத்தில் பங்கேற்காதது இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் அவர் தொடர்ந்து கூட்டணியில் நீடிப்பாரா, எதிர்காலத்தில் அவர் அணி மாறுவாரா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றது. ஏனென்றால் அவரை பொறுத்தவரை அந்த கட்சி ஒரே ஒரு தொகுதி மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது மகாராஷ்டிராவிலே. ஆனால் சரத்பவாரினுடைய அந்த அணி என்பது சுமார் 7 தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருக்கின்றது. எனவே ஒருவேளை அஜித் பவார் வரவில்லை என்றாலும் கூட அது பாஜகவிற்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்காது என்றே அது பார்க்கப்படுகின்றது. அஜித் பவார் ஒரு கர்வாப்சி செய்ய போறாரோ அப்படிங்கிறதுக்கான அறிகுறியா கூட இது பேசப்படுது இல்லையா? நிச்சயமாக. ஆனால் துணிந்து அவர் அது போன்ற முடிவை எடுப்பாரா என்றும் தெரியவில்லை. என்றால் அவர்தான் தற்போது மகாராஷ்டிராவிலே துணை முதல்வராக இருக்கிறார். ஒருவேளை அவர் கூட்டணியை விட்டு வெளியேறினால் துணை முதல்வர் பதவியை கூட அவர் ராஜினாமா செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி ஒரு சூழலில் துணை முதல்வர் பதவியை விட்டுக் கொடுக்க அவர் முன் வருவாரா என்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றது. இருந்தாலும் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக இந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்திக் கொள்வார் என்றுதான் தெரிகிறது. ரைட். ஒரு பக்கம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் நடக்க, இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியுடைய கூட்டமும் இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் டெல்லியில தொடங்க போகுது இல்லையா? இப்போ அவங்களுமே நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு போன்றவர்களுக்கு சில சமிக்கைகளை கொடுத்திருந்தாங்க, போன்ல பேசியிருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டிருந்தாங்க. அந்த முயற்சிகள் தொடர போகிறதா, இல்லை இப்போ இந்த கூட்டத்தில் அவங்க அவ்வளவுதான் நான் மோடிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்றதோட அந்த முயற்சிகள் நின்று விடுமா, இல்ல தொடர போறாங்களா? அவங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்க? நீங்கள் கேட்பது இந்தியா கூட்டணியை பற்றியா அல்லது தேசிய ஜனநாயக இந்தியா கூட்டணி இன்னமும் நாயுடுவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ரீச் அவுட் பண்ற திட்டத்துல தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறேன். அல்ல, இது குறித்து சற்று முன்னதாக கூட சரத்பவார் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசினார். நான் இதுவரைக்கும் சந்திரபாபு நாயுடுவுடனோ அல்லது நிதிஷ்குமாருடனோ பேசவில்லை, பேசவும் போவதில்லை. இந்தியா கூட்டணியில் இன்று மாலை நடைபெற கூட்டத்தில் நாங்கள் இது குறித்து விவாதிப்போம். ஒருவேளை அங்கு கிரீன் சிக்னல் கிடைத்தால் நான் நிச்சயமாக அதன் பிறகு நிதிஷ்குமாருடன் சந்திரபாபு நாயுடுடன் பேசுவேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. ரைட்.